எப்பா ஒரு நியாயத்தை பேசணும். ரூபா நோட்டு செல்லாதுன்னு அறிவித்தது பிஜேபி, ஆனால் அந்த திட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ். நீட்டு தேர்வு அதை சட்டப்பூர்வமாக ஆக்குனது பிஜேபி, ஆனால் அந்த நீட்டு தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ். மீத்தேன் ஈத்தன் அந்த அதை ப்ராசஸில் வச்சுருந்தது பரிசீலனை வார்த்தை வாயிலையும் வரமாட்டேங்க. பரிசீலனை வச்சது காங்கிரஸ், அதை சட்டமாக்குனது பிஜேபி. என்ன அப்புறம் அந்த ஏகப்பட்ட சட்டத்திட்டங்கள், அந்த என்ன சிஏஏ, இது எல்லாமே கொண்டு வந்தது. அதாவது இப்போ இப்போ இந்த பிஜேபி ஆட்சியில் நடந்துக்கிட்டு இருக்கலாப்பா, இந்த நடந்துக்கிட்டு இருக்கிற திட்டங்கள் எதுவுமே பிஜேபியால் சுய சிந்தனையோடு கொண்டு வரப்பட்டது அல்ல. ஒரே ஒரு திட்டம், இந்த காஷ்மீர், அது எனக்கு அதை பற்றி தெரியாது. எனக்கு தமிழகத்தை பற்றி தெரியும், இந்தியாவை பற்றி தெரியும். காஷ்மீர் அது தனி பிரச்சனை. அது எனக்கு தெரிஞ்சதை தான் பேசணும் தாத்தா. தெரியாததை பற்றி பேசி உளறி கொட்டக்கூடாது. என்ன காஷ்மீரை பற்றி விட்டுரு. காஷ்மீரை பற்றி எனக்கு தெரியாது, அது உலக அரசியல் மாதிரி. அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அரசியலை நான் பேசுகிறேன். என்ன நான் டீ கடையில் டீயை குடிச்சிட்டு ஒரு தம் அடிச்சுட்டு நான் பேசுகிற அரசியலை தானப்பா நான் பேச முடியும். நான் என்ன உலக அரசியல் பேசுறதுக்கு என்ன பொருளாதார மேதையா? இப்படி பிஜேபி அரசாங்கம் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிற திட்டங்கள் பூராமே காங்கிரஸ் அரசு கொண்டு வந்து செயல்படுத்துறதுக்கு யோசிச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டு இருந்த திட்டங்களை பூரா இவன் சட்டக்குன்னு அடிச்சுட்டான். அப்படி ஒரே தட்டு. காஷ்மீர் சட்டத்தை தவிர, காஷ்மீர் மாநிலத்தை பிரித்தாங்க வச்சாங்கன்னு சொன்னாங்களா, அதை தவிர மித்த எல்லாம் காங்கிரஸ் திட்டம்ப்பா. ஏண்டி பணவாளியெல்லாம் காங்கிரஸ் நீங்கள் கொண்டு வந்த திட்டத்தை அவன் செயல்படுத்திக்கிட்டு இருக்கான். அவன் தான் அப்போ உண்மையான காங்கிரஸ். யார்? பிஜேபி தான் உண்மையான காங்கிரஸ். ஏன்னா உன் திட்டத்தை தானே அவன் செயல்படுத்துகிறான். நீ செய்ய தயங்குனதை அவன் செயல்படுத்துகிறான். அப்போ அவன் பிஜேபி தான் உண்மையான காங்கிரஸ். காங்கிரஸ் கூமுட்டைகளுக்கு அதெல்லாம் புரியாது. இந்த தமிழ்நாட்டிலையும் சில பேர் கூட்டணி நோட்டணி அப்படின்ட்டு அலைதானுவான். இந்த காங்கிரஸை சேர்த்தா விளங்க மாட்டான். இப்பவும் ஒன்றும் பிரச்சனை பெருசாக வராது. இந்த காங்கிரஸ் எல்லாம் தனிமைப்படுத்தணும், ஒழிச்சு கட்ட வேண்டிய ஒரு கட்சி இந்தியாவிலே காங்கிரஸ். காங்கிரஸே வெளிநாட்டுக்காரனால் ஆரம்பித்த கட்சி. எல்லா பேரும் காந்தி நேருன்னு கூவிக்கிட்டு கிடக்கான். இங்கிலீஷுக்காரனால் ஆரம்பித்த கட்சியை வச்சுக்கிட்டு என்னப்பா உங்களை